ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நானே உனது பலமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும்போது நீ இனிமே சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே. இந்த சாயப்பாவை நம்பி காத்திருக்கிற உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் வேணும்னா நிறைய துன்ப துயரங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு பொற்காலமாக தான் இருக்க போகுது. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால நீ ஜொலிக்க போகிறாயேன் செல்லமே. இத்தனை நாளாக நீ போராடி வாழ்ந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உடனே நடக்கும். நீ மனம் மகிழும்படியாக சுப நிகழ்ச்சியும் உன் வீட்டில் நடக்கும். எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், கால தாமதமே ஆனாலும் கூட இந்த சாயப்பா உன்னை கைவிடவே மாட்டேன். திட்டம் போட்டு வாழ்பவனுக்கு அவன் போடுற திட்டங்கள் மட்டும்தான் உதவி செய்யும். எந்த திட்டமும் இல்லாம வாழ்க்கையை அதன் போக்கில் வாழக்கூடிய, என்னை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பா நானே வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பேன் என் செல்லமே. அதுவும் என்னுடைய அருள் பார்வைதான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்குது. என்னை தாண்டி எந்த தீங்குமே உன்னை அண்ட விட மாட்டேன். இதை நான் உனக்கு சத்தியமாகவே சொல்கிறேன். யாருக்கும் தெரியாம நீ சிந்துகிற கண்ணீரும், நீ மனசுக்குள்ள வருத்தப்படுற வேதனைக்குரிய விஷயமும் எல்லாமே எனக்கு தெரியும். அதை சரி செய்ய நான் இருக்கும்போது உனக்காக யாருமே இல்லைன்னு ஏன் நீ கவலைப்படுற? வாழ்வில் விரும் அடிகள் உன் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தலாம். வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உன்னை பயமுறுத்துவதை போல தோன்றலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நீ நம்பிக்கையோட கையாளும் போது முன்பை விட வேகமாக நீ முன்னேற்றம் அடைவாய். என் அன்பு பிள்ளையான உன்னை பற்றி எனக்கு தெரியும். இப்போது உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மறுபடியும் நீ என்னதான் தேடி ஓடி வரப்போற. உன்னுடைய உறுதியான பக்தியும் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட்டுட்டு உன்னை காப்பாற்றாம விட்டு விடுவதும் இல்லை. இடத்தை முழுவதுமாக காப்பாற்றுறதுக்காக முக்காலமும் உணர்ந்த இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கஷ்டமான இந்த வாழ்க்கை மாறணும்னு தானே என்னிடம் தினமும் வேண்டுகிறாய். என்னை நம்பி வந்த உனக்கு நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி காட்டுறேன். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது என் செல்லமே. உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடைய போற. இந்த சாயப்பா என்னை நீ நம்பும்போது உனக்கு வேணுங்கிறத மட்டும் நான் தர்றதில்ல, உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதையும் சரியான நேரத்தில் கொடுத்து உன்னை நிச்சயமா ஜெயிக்க வைப்பேன். அப்படிதான் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உனக்கான ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேர ஆயத்தமாக போகுது. நாளைக்கே நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை கொடுத்திடுவேன் என் செல்லமே. எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் சாயப்பா துணைன்னு நம்பி எந்திரிக்கிற வரைக்கும் நான் உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன். முதல்ல கண்ணில் வழியக்கூடிய கண்ணீரை தொடச்சிட்டு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி ஓடிவா. உன் அழுகிற கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாமான்னு யோசிக்கிற. உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லாமலேயே நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லார் முன்பாகவும் உன்னை வாழ வச்சு காட்ட போறேன். அதுவும் யாரெல்லாம் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவர்கள் முன்பாகவே உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு கஷ்டமாக இருக்க போறதில்ல. இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை உன் வீட்டில் நடத்த போறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ வருத்தப்படவே கூடாது. நாளை பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாக மாறும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. முட்கள் போல இருந்த உன் வாழ்க்கை பாதையை நான் பூக்கள் நிறைஞ்ச பாதையாக மாற்ற போறேன். அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கி
உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன். நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் இந்த சாயப்பா என் பொறுப்பில் அதை விட்டுட்டினா நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை சரிநிகர் சமானமாக உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுத்துடுவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டதே போதும். இப்போது யார் கைவிட்டுடுவாங்க நீ பயந்தாலும் இந்த சாயப்பாவின் கரங்கள் உன்னை கைவிடாதுன்னு நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். உன் குலம் காத்து, உன் குடும்பம் காத்து, உன் துயர் போக்கி, உன் மனதை குளிர்விக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனி கவலைப்படவே கூடாது.